வணக்கம். பார்வையில்லாத நண்பர்கள் கல்வி கற்பதற்கு லூயி பிரைல் ஒரு முறையை கண்டுபிடிக்கிறார். அவர் தான் கண்டுபிடிச்சாரா? ஒரு கேள்வி கேட்கலாம். இல்லை இது பார்வையில்லாதவர்களுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னும் கேட்கலாம். நீங்கள் இது ரெண்டுக்குமான விடைக்கு கொஞ்சம் முந்தி போகணுங்க. நல்லா கவனிங்க. இந்த விரலுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் நகைக்கண்ணுன்னு சொல்கிறோம். இதுக்கு ஏன் நகைக்கண்ணு? இங்கே என்ன கண்ணு வந்துச்சு? இது நகம்தானே, இதில் என்ன கண்ணு வந்துச்சு? என்ன வந்துச்சுன்னா, திடீர்னு லைட்டு போயிடுன்னு வச்சுக்கோங்க. ராத்திரி நீங்கள் என்ன செய்வீங்க? எந்திரிச்ச உடனே கையை நீட்டி முதல்ல தடவி பார்ப்பீங்க. கதவா, கண்ணாடியா, வாசலா, இப்படி எல்லாத்தையும் இப்படி தொட்டு பார்ப்போம் இல்லையா? இப்படி பார்க்கறதுக்கு கண்ணு வேலையை இந்த நெகம் பண்ணுறதுனால இதுக்கு நெகை கண்ணுன்னு பேருங்க. இப்போ பாருங்க, இந்த நெகை கண்ணை வச்சே இந்த புள்ளிகளை தொட்டு உணர முடியுது. அப்போ இந்த கண்ணு வேலையை இந்த விரல் பார்க்குது. இப்படி கண்டுபிடிக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த புள்ளிகளை குத்தி 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 அவர்கள் படிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் கூட நம்முடைய மதுரை கலைஞர் நூலகம், சென்னை அண்ணா நூலகம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூலகங்கள் எல்லாவற்றிலையும் இதுக்குன்னு ஒரு அறை இருக்குங்க. அதாவது பார்வையற்ற நண்பர்களுக்காக, தோழர்களுக்காக ஒரு அறை வச்சுருக்காங்க. அங்கே இந்த முறையில் அந்த புத்தகங்கள் இருக்குங்க. என்னுடைய புத்தகத்தை கூட நண்பர் விஜயகுமார் சொன்னார், ஐயா இதை பிரெயில் முறையில் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது எல்லோரும் படிப்பாங்க ஐயா அப்படின்னு சொன்னார். அதை செய்யணும். இது ஒன்றும் இல்லை, நான் என்கிட்ட படித்த மாணவர்கள் பல பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயன்படுத்தப்பட்ட பேப்பர்லேயே அது செய்யலாங்க. வெள்ளை பேப்பரில் தான் இல்லை, பயன்படுத்தப்பட்ட பேப்பர்லேயே ஒரு சின்ன ஆணி மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி ஓட்டை மாதிரி இப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்க. போட்டு அது அது அந்த பக்கத்தை பரட்டினோம்னா அது மேலே தடிப்பாக இருக்கும்ல, அதை தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சி விடுறாங்க. அப்போ பார்வையில்லாத நண்பர்களுக்கு கண்ணொளி கொடுத்த நாளாகத்தான் ஜனவரி 4, 2019 ஆண்டில் ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளாக கருதப்படுகிறது. இப்போ பாருங்க, இது தேவை எதற்காக என்றால் 1821 பார்பியர் என்கின்ற அந்த இராணுவ அதிகாரி 12 புள்ளிகளோடு இது சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணார், கொண்டு வந்து நம்ம லூயி பிரைல்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணார்னா, கடும் முயற்சி பண்ணி 3 ஆண்டுகள் முயன்று 1824 இந்த முறையை உருவாக்குறாருங்க. இந்த முயற்சியில் இவர் ஈடுபட்டு கண்டுபிடிச்ச போது இவருக்கு என்ன வயசு தெரியுமா? வெறும் 15 வயசு தாங்க. 1829 ஆண்டு முதல் பிரைல் புக்கை வெளியிடுறாருங்க. அதன் மூலமாகத்தான் படிக்க வேண்டும் என்ற ஆர்வமுள்ள பார்வை இழந்த நண்பர்கள், தோழர்கள் எல்லோரும், தோழிகள் எல்லோரும் பயிலத் தொடங்கினார்கள். யுத்த காலத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று, பயனில்லை என்று விட்ட ஒன்று, பார்வை இல்லாது இருந்த அவரும் கற்று மற்றவரையும் படிக்க வைத்தார் என்றால் இந்த முறை எவ்வளோ பயனுடைய முறைன்னு யோசிச்சு பாருங்க. இந்த செய்திகளை எல்லாம் நான் அங்கே பேசுனாங்க. நல்ல நகைச்சுவையாக பேசுகிற போது அங்கே வந்திருந்த 200 பேர் சிரித்தாங்க பாருங்க. நான் நினச்சேன், கடவுளுக்கு நன்றி சொன்னேங்க. நான் கற்ற தமிழ் அவர்களை மகிழ வைத்தது பாருங்க. இதை காட்டில் வேறு என்ன வேணும்? அந்த மகிழ்ச்சியோடு நான் அவர்கள்ட்டிருந்து விடை பெற்றேன். அவர்கள் நல்ல நூல் வாசிப்பாளர்களாக இருக்கிறார்கள், புதிய புதிய முயற்சிகள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போன்றவர்களுக்கு நாம் எப்போதும் உடனிருந்து துணை செய்ய வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.